உண்மையிலே இந்த ஜீனியஸ் என்று நாங்க யாரை சொல்றது, இல்லாட்டி ஒரு ஃபீல்ட்ல இவர் மாஸ்டர், இவர் எக்ஸ்பர்ட் அப்படி என்று எப்படி நாங்க டிஃபைன் பண்றது? இந்த ப்ராசஸை நாங்க டைசெக்ட் பண்ணுவோம். நாங்க சில புள்ளைகளை பார்த்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவோம், இந்த புள்ள எக்ஸ்ட்ரா ஆர்டினரி, ஹைப்பர் டேலண்டட், பிறக்கக்கோளே இந்த புள்ள கிஃப்டட் சைல்டு, இப்படி எல்லாம் சொல்லுவோம். இதே மாதிரி மௌசாட் என்று ஒரு ஃபேமஸ் மியூசிஷியன் இருந்தார். அவரோட வாப்பா இந்த புள்ள பிறக்கக்கோளே மியூசிக் சம்பந்தமான எபிலிட்டிஸோட தான் பிறந்திக்குது அப்படி என்று கூட நம்பினார். பட் ரியல் ஸ்டோரியை பார்த்தாண்டா மௌசாட் 3 வயசுல இருந்தே இந்த மியூசிக்கோட அப்படி ஒரு ஆப்சஷன், அது மாதிரி ஒரு பெயின்ஃபுல் பாத்வேயை தாண்டி தான் அவரோட லெகசியை கிரியேட் பண்ணிக்கிறார். ஸோ எங்களோட பிரெயின் என்று சொல்றது ஒரு பவர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஆனா இது கேட்கிற கெப்பாசிட்டி வந்து வெரி லேட்டன்ட், இது மறைஞ்சு தான் நீக்கும். ஸோ நாங்கள் அந்த மறைஞ்சிக்கிற கெப்பாசிட்டியை டெலிபரேட்லி தான் பில்ட் பண்ண வேணும். அப்படின்ற ஸ்ட்ரக்சர்ட் மெத்தோடிக்கல் ஒரு ஒரு கிராஜுவல் பாத்வேல தான் நாங்கள் அதை பில்ட் பண்ண வேணும். ஸோ எங்களுக்கும் இந்த மாஸ்டரிக்குமான ஜேர்னியில் இருக்கிற 3 பெரியர்ஸ் இருக்குது. ஒன்று, எந்த ஃபீல்ட்லையும் மேலே போகணும்னா அந்த ஃபீல்டுக்கான ரூல்ஸ் சீக்கும். ஸோ அந்த ரூல்ஸை நாங்கள் ஃபெஸ்டிவல் லேர்ன் பண்ண வேணும். அப்படின்னா இந்த பாத்வேல போய்த்து இந்த யூனிவர்சிட்டி போய்த்து நாங்கள் இந்த ரூல்ஸின் மூலமாக மேலுக்கு வர வேணும். அடுத்தது இந்த ரூல்ஸை நாங்கள் பிரேக் பண்ண வேணும். அப்படின்னா இந்த ஃபீல்டில் இருக்கிற ரூல்ஸை தகார் தெரிகிறது இல்லை, பட் அந்த ரூல்ஸை நாங்கள் கொஸ்டின் பண்ண வேணும், ரிஃப்ளெக்ட் பண்ண வேணும், ஆர்கியூ பண்ண வேணும். தேர்ட், இந்த ஃபீல்டுக்கும் நாங்கள் புதிய ரூல்ஸை ரீரைட் பண்ண வேணும். அதை எப்படி செய்கிறோம்டா, நாங்கள் இனோவேட்டிவ் மெஷர்ஸை கொண்டு வரத்தின் மூலமாக, அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ், பிரின்சிபல்ஸை கொண்டு வரத்தின் மூலமாக. ஸோ இந்த டோட்டல் ப்ராசஸுக்கும் ஒருத்தருக்கு கிட்டத்தட்ட 10,000 hours போகும் என்று இந்த மாஸ்டரி இந்த புக் எழுதின ராபர்ட் கிரீன் சொல்கிறார். ஸோ உங்களுக்கு நிறைய மக்களை பார்த்தா விளங்கும், அவங்க டிஸ்ட்ராக்டட் அப்படின்னா 4-5 ஃபீல்ட்ஸில் கால் வச்சு கொண்டு இருப்பாங்க. மாதிரி வெரி பசிவ், கன்சியூமிங், எந்த ஒன்றையும் கொஷன் பண்ண மாட்டாங்க. இந்த ஸ்டேட்டஸ் கோவோட இது சரியண்டா சரி, பிள்ளை பிள்ளை அப்படின்னு போவாங்க. இதால் என்ன நடக்கிறண்டா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ரியல் பொட்டென்ஷியல் இல்லாமல் போகிறது. பட் இந்த ஃபீல்ட்லையும் அந்த மாஸ்டரியை நோக்கி போகிற ஆக்களை பார்த்தா அவங்களுக்கு விளங்கும், அவங்க அதுக்குள்ள இருக்கிற இன்டெப்த், அது மாதிரி பிரெத், அந்த விஷயங்களை ஆழ அகலங்களை டீட்டெயில்டாக படிப்பாங்க, கொஷன் பண்ணுவாங்க, ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸை அவங்க செய்கிறதால ஒரு அன்கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷன் வந்தாலும், அப்படின்னா இந்த ஃபீல்டு இருந்து நான் வெளியே போகலாமா, இது சரி வருமா அப்படின்னு வந்தாலும் நிப்பாட்ட மாட்டாங்க. அந்த ரிஃப்யூசல் அவங்களுக்கு ஈக்கும். ஸோ அந்த ரிவல்யூஷனரி அந்த திங்கிங், அந்த பேட்டர்ன் தான் அவங்கள அந்த ஃபீல்டில் மாஸ்டர் ஆக்குறது. ஸோ எந்த ஃபீல்ட்லையும் நாங்கள் மாஸ்டரியை நோக்கி போகிறதுக்கு தடையாயிக்கிறது, இவர் வந்து ஜீனியஸ் ஆகிக்கிறதால மட்டும் தான், இல்லாட்டி இவருக்கு ஒரு ப்ரிவிலேஜ், இவர்ட உமா பாப்பா சல்லிகாராக்கள் இல்லாட்டி படிச்சாக்கள் அதால் மட்டும்தான் அவங்களுக்கு ஜீனியஸ் ஆகலும் அப்படின்றதால மட்டும் தான் மாஸ்டரி தடப்படுறது இல்லை. மாஸ்டர் ஏதால் உண்மையில தடப்படுறா, இந்த ஒரு ஃபீல்டுக்கு நாங்கள் கமிட் ஆகிறதுக்கு எங்களோட வில்லிங்னஸ் இல்லாமிக்கிறதால. ஸோ நாங்கள் கேட்க வேண்டிய கொஸ்டின், எனக்கு கெப்பாசிட்டி, எனக்கு கேப்பபிலிட்டி இருக்கிறா இல்லையா அப்படின்றது இல்லை. கேட்க வேண்டிய கொஸ்டின், எனக்கு இந்த ஃபீல்டில் மேலே போகிறதுக்கான பேஷன், வில்லிங்னஸ், டீப் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறா இல்லையா என்றது தான்.